உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, ஸ்டாலின் அவர்கள் இந்த அவருடைய ஆட்சியில் நிறைய குளறுபடிகள் நடக்குது. இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு நாம் ரொம்ப அலசி ஆராயும் பொழுது ஒரு திடுக்கிடும் தகவல் கிடச்சிருக்கு. அந்த தகவல் தான் இப்போ எல்லாரையும் உலுக்கி போட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால ஸ்டாலின் அவர்களைப் போலவே ஒரு ரோபோவை, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கொண்ட ஒரு ரோபோவை அவங்க உலாவ விட்டுருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் இப்போ எல்லார் மத்தியிலையும் உருவாகியிருக்கு. பொதுவாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பல்வேறு கட்டங்களில் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அது நிறைய நீங்கள் என்ன சொல்கிறது, ஊடகங்களிலும் சரி பல்வேறு இடங்களிலும் அது பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்றது வேறு லெவலில் போயிடுச்சு. அப்போது ஒரு மனுஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு மிஷினை கொண்டு அது அந்த தொழில்நுட்பத்துடைய கூடிய பல்வேறு விஷயங்களில் பர்ஃபெக்ஷனோடு பண்ணுறதுக்கு ரொம்பவே அடுத்த கட்ட வேலைகள்லாம் உலகம் முழுவதும் இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பல்வேறு தில்லுமுழுகளும் நடக்குது. அப்படி தான் நிறைய பேர் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலாக இருக்க மாதிரியே நிறைய தெரியுதுன்னு நிறைய பேர் ஏமாறவும் செய்கிறாங்க. இப்போது நிறைய நியூஸ் வாசிக்கிற நியூஸ் ரீடர்ஸாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த வீடியோக்களை போடுறாங்க. அதில் அந்த மாதிரி நபர்களை நியூஸ் ரீடராக ப்ரொமோட் பண்ணாங்க, ஏஐ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அந்த மாதிரி பல்வேறு தலைவர்களையும் பேச வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களைப் போல ஒரு ஏஐ உலாவ விட்டுருக்காங்க. அந்த ஏஐ தான், அதாவது ரோபோவாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட ஒரு ரோபோ. உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா, எந்தன்னு ஒரு திரைப்படத்தில் ரஜினி சார் மாதிரி ஒரு ரோபோவை செஞ்சு அது செயல்பாடு தன்னிச்சையாக சிந்திக்கிற மாதிரி செயல்பாடு வச்சுருப்பார் இல்லையா. வசீகரன் ஒன்று, சிட்டி ரோபோன்னு ஒன்று. அப்போ அந்த சிட்டி ரோபோ மனுஷன் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது ரோபோ. அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்டு. அதுக்கு தானே சிந்திச்சு தானே செயல்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அவர் பண்ணி வச்சுருப்பார். அந்த மாதிரி ஸ்டாலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால, அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காருன்னு விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா, அங்கே மக்கள் மத்தியில் இனிமேல் ஸ்டாலின் கிடையாது. அந்த இடத்துல உதயநிதி சிஎம் உதயநிதி அவர்கள் முதலமைச்சராக அவர் யங்ஸ்டராக இருக்கார். அவரால் திறம்பட செயல்பட முடியுமா, இந்த ஆட்சியை நல்லாட்சி கொடுக்க முடியுமா? அப்போ இது கலைஞர் இருந்தார், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் அவர் கூடவே இருந்து நல்ல ஒரு பண்பட்ட தலைவராக வந்திருந்தார். அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சது. இருந்தாலும் அவர் ஆட்சியில் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது. அவருக்கு உடம்பு சரியில்லை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, கட்சி அவரால் கண்ட்ரோல் வச்சுக்க முடியல. அவருடைய கவர்மெண்ட்டில் நிறைய லாக்அப் டெத்லாம் நடக்குது. எப்போ பார்த்தாலும் அவர் மன்னிப்பு கேட்குறதையே வேலையை வச்சுருக்காரு. மீத்தேனில் கையெழுத்து போட்டதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. லாக்அப் டெத் ஏற்கனவே நடந்தது, அதுக்கு மன்னிப்பு கேட்டார். இப்போது ஒருத்தர் திருப்புவனமாக ஏதோ ஒரு ஊரில் அப்படி நடந்திருக்கு, அதுக்கும் மன்னிப்பு தான் கேட்குறாரு. இது மன்னிப்பு கேட்குற அரசாங்கமாக மாறிடுச்சு. இது திராவிட மாடல் அரசாங்கமாக இல்லை, மன்னிப்பு மாடல் அரசாங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. அப்படின்னா இதை அவர் ஹேண்டில் பண்ண தெரியலையா, என்ன நடக்குது அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்ருக்கேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன சந்தேகம்னா, என்னோடய சந்தேகத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. இது சந்தேகம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேளை படுத்த படுக்க ஏதாவது மருத்துவமனையிலையோ எங்கேயோ வீட்லேயோ இல்லை ரகசியமாக வச்சு கோமா ஸ்டேஜில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களா, இந்த விஷயத்தை வெளியே தெரியவிடாமல் இதை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கத்தை கவுந்துடாமல் இல்லை கவிழ்க்கப்படாமல் இல்லை கலைக்கப்படாமல் இருக்கிறதுக்காக ஸ்டாலினை போலவே ஒரு ரோபோவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு உலாவை விட்டுருக்காங்க. மனித ரூபத்தில் உலாவை விட்டு அது இடகுடமாக பேசிக்கிட்டு எதுவுமே தெரியாமல் ஸ்டாலினை போலவே மெதுவாக நடந்து அப்படி ஏதாவது பண்ணுதா அப்படின்னு எனக்கு சந்தேகம். இது கொஞ்சம் அதீதமாக கூட நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. திமுக எந்த தில்லுமுள்ளையும் பண்ணுவாங்க. அது தில்லுமுழு கட்சி. திமுகன்றது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அது தில்லு முள்ளு கட்சி அப்படின்னு மரியாதைக்குரிய நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லுவார், மெச்ராஜ் அவர்கள் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தில்லுமுள்ளு கட்சி இருக்குல்ல திமுக, அது என்ன வேணாலும் பண்ணும். ஆனால் கண்டுபிடிங்க. ஏன்னா மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது அவர் செத்தே போயிட்டார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவங்க தான் இந்த தில்லுமுள்ளு கட்சி திமுக. அதனால் இந்த கட்சி என்ன வேணாலும் தில்லுமுள்ளில் ஈடுபடுவாங்க. அதனால் உண்மையிலே அது ஸ்டாலின் தானா இப்போ உலாவுறது, இல்லை ஏதாவது ஏஐ ரோபோ ஏதாவது வெளியே விட்டு மக்களை ஏமாத்துறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அது ஒரிஜினல் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அது ரோபோவாக இருந்தாலும் சரி,
இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு வராது. அவர் என்ன தான் பல்ட்டி அடித்து என்ன தான் அறிக்கை கொடுத்து என்ன தான் இலவச அறிவித்தாலும் அவரால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்க முடியலன்றது உண்மை. ஸோ அது மட்டும் நிச்சயம். அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களையும் திமுக புறக்கணிக்க தயாராகிட்டாங்க. அதுக்கு ஒரு பலமான கூட்டணி தான் நமக்கு தேவைப்படுது. அதை ஒருங்கிணைக்கிற வேலையை இந்த செந்தில்குமார் முன்னெடுத்திருக்கேன். அதை விரைவில் மோடி அவர்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த திமுகவோட நிலைமை என்ன ஆகுது, அவங்க எப்படி வீட்டுக்கு அனுப்புகிறன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.